சாத்தியம் இல்லை. இதே முதலே என்ன சொன்னாங்க, ரூ. 1000 குடுக்கறதுக்கு எப்படி பணம் வருது அப்படின்னாங்க. எப்படி குடுக்குறாங்க அப்படின்னாங்க. இப்போ அவங்க வந்து ரூ. 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி தருவாங்க? இவங்க தந்து குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க குடுத்ததுக்கே எப்படி தர முடியும்னு கேட்டாங்க. இப்போ அவங்க 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கனால எப்ப தர முடியும்? எப்படி தர முடியும்? சரி, ஓகே. கேமரா பார்த்து சொல்லுங்க. உங்க ஓட்டு யாருக்கு? டிஎம்கே உதயசூரியனுக்கு இதுக்காக என்னென்ன பண்ணியிருக்க? நிறைய நலத்திட்டம் பண்ணியிருக்காரு. மெயினா பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. அப்புறம் மாதந்தோறும் ரூ. 1000. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோடு வசதி, டிச்சு வசதி இது எல்லாமே எங்கள் கவுன்சிலரும் பக்கத்துலேருந்து நல்லா செஞ்சு தராங்க. எல்லா மாதத்துக்கு ஒரு டைம் வந்து விசிட் வராங்க. வந்து பார்க்குறாங்க. நல்ல முறையாக ரூ. 8000 கூப்பன் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும். நீங்க என்ன அத நினைக்கிறீங்க? அது வந்து மகளிருக்கு சேர்ந்தது. அவங்க என்ன சாய்ஸ் பண்ணுறாங்களோ அதை அவங்க வாங்கிக்கலாம். சரி, ஓகே. ஓகே. இப்போ உங்களோட ஓட்டு யாருக்கு? என்னுடைய ஓட்டு டிஎம்கேக்கு தான். எத்தனை வருஷமா உங்களுக்கே ஓட்டு போட்டிருக்கீங்க? நான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் டிஎம்கே தான். இப்போ அவர் வின் பண்ணிட்டு வந்தா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆட்சி இன்னும் நல்லா செய்வாங்க. இப்போ செஞ்சதை விட இன்னும் நல்லா சிறப்பாக செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக செய்வாங்க. ஓகே. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பெண்களுக்கு இலவசமா பஸ் வசதி கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி நான் வின் பண்ணிட்டு வந்தா ஆண்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சாத்தியம் இல்லை. இதே முதலே என்ன சொன்னாங்க, ரூ. 1000 குடுக்கறதுக்கு எப்படி பணம் வருது அப்படின்னாங்க. எப்படி குடுக்குறாங்க அப்படின்னாங்க. இப்போ அவங்க வந்து ரூ. 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி தருவாங்க? இவங்க தந்து குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க குடுத்ததுக்கே எப்படி தர முடியும்னு கேட்டாங்க. இப்போ அவங்க 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கனால எப்போ தர முடியும்? எப்படி தர முடியும்? சரி, ஓகே. கேமரா பார்த்து சொல்லுங்க. உங்க ஓட்டு யாருக்கு? டிஎம்கே உதயசூரியனுக்கு.